பிரைஸ் தி லார்ட். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதது என்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல்லாய் மாறிற்று. ஆமென். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நல்ல வசனம் இது. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த வார்த்தைகளுடைய ஆழத்தை புரிஞ்சுக்காம நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய நேரத்தில் நம்முடைய அந்த சரியான ஓட்டத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம்னா விட்டுடுறோம். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, நீ ஒருவேளை உலகத்தில் இருக்கிற மனுஷங்களால் நீ ஒதுக்கப்பட்டு இருக்கலாம், ஒரு ஏழ்மையான சூழ்நிலையில் இருக்கலாம், எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னு கொண்டு நீ நினச்சிட்டு இருக்கலாம் உன்னுடைய வாழ்க்கையை. இன்றைக்கும் வாலிப பிள்ளைகள் கூட நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இன்றைக்கி ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறது என்னென்னா, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு நீ இருக்கிற எனக்கு தெரியும், எல்லாராலையும் வெறுக்கப்பட்டும் நீ இருக்கிற அதுவும் எனக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி நான் என்ன சொல்ல வரேன்னா, உன்னோடு கூட நான் என்ன பேச விரும்புகிறேன்னா, நான் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதனை தான் நான் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். அவங்கள தான் நான் என்ன பண்ணுவேன், உயர்த்துவேன். அவங்கள தான் ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் நான் வைப்பேன். இந்த பைபிளை நீ இப்போ வாசித்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒதுக்கப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க. ஆண்டவர் உயர்த்தின எல்லா நபர்களுமே என்னென்னா, அவங்க வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஒரு நிலமையில இருந்த மனுஷங்க தான். அவர்களை எல்லாரையும் நான் ஆசீர்வதித்தேன். உன்னையும் நான் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். உன்னையும் உயர்த்திய அழகு பார்ப்பேன். ஸோ எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு கிடக்கிற குடும்பத்தில் நீ ஒரு ஆள் மட்டும்தான் ஒதுக்கப்பட்டு இருப்ப. உன்னை மட்டும்தான் எல்லாரும் வெறுப்பாங்க, உன்னை மட்டும்தான் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஏளனமாக பேசுவாங்க, ஏளனமாக பார்ப்பாங்க. ஸோ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தான் மூளைக்கு தலைக்கல்லாக மாற போகிற. உன்னால தான் அந்த குடும்பத்தில் பெரிய ரட்சிப்பு வரப்போகிறது, உன்னால தான் பெரிய மாற்றம் வரப்போகிறது, உன்னால தான் அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதமே வரப்போகிறது என்பதை தேவன் என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு உனக்கு நினைப்பூட்டுகிறாங்க. அல்லேலூயா. ஒரு நாள் வரும், உனக்கு நினைப்பூட்டின அந்த தேவன் உன்னை சுற்றி இருக்கிற உன் குடும்பத்தின் மத்தியில், உன்னுடைய சொந்த பந்தங்கள் மத்தியில், சபைகள் மத்தியில், எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவேன், அவர்களுக்கும் இந்த நினைப்பூட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு திருவுளம் பற்றுகிறாங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வ பிள்ளைகளே, நீ வீடு கட்டுகிறதற்கு ஆகாத கல்லாக ஒருவேளை நீ என்ன பண்ணலாம் இருக்கலாம். நான் என்ன பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ அந்த வார்த்தைகளை நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.